வணக்கம் மக்களே. நீங்க பாக்குறது ஸ்ரீபாலா ப்ளோக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்க ஸ்ரீபாலா. இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னா, பஞ்சபூத ஸ்தலங்கள்ல தண்ணிக்கான ஸ்தலமான திருவானைக்காவல்ல வந்திருக்கோம். திருவானைக்காவல் ஒருத்தருக்கு ஒருத்தரா சபிக்கப்பட்ட பூடகணங்களான புட்படுத்தன் அப்புறம் மாலையம்மான் இந்த அதான் நாவல் மரம் நெஞ்ச இந்த ஒரு இடத்துல யானையாவும் சிலந்தியாவும் மாறி இது சிவபக்தியில ஒருத்தருக்கு ஒருத்தரா கொண்டுகிட்டு இறந்து போனாங்க. அவங்களோட நினைவாதான் இந்த ஊருக்கு திருவானைக்காவல்னு பேர் வந்துச்சு. 63 நாயன்மார்கள் ஒருத்தரான கோச்சங்கன் சோழன் கட்டண கோவில் தான் இது. இந்த கோவிலோட மூலவர் ஜம்புகேஸ்வரர், தாயார் பேரு அகிலாண்டேஸ்வரி. கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கு. அதனால இப்போ நான் வந்து வெளி பிரகாரத்துல தான் வீடியோ எடுத்துருக்கேன். அங்க பார்த்தீங்கன்னா தட்சிணமூர்த்தி இருக்காரு, கூடவே சரஸ்வதி தேவியோட சிலை இருக்கு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு பக்கத்துலதான் இந்த கோவில் இருக்கு. திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம கோவிலுக்குள்ள போறோம். நீங்க பாருங்க, இதுதாங்க அரச மரம். நிறைய பேத்துக்கு இதை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா நாகர் சிலைகள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்காது. இங்கேயோ ஒரு அரச மரம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கிற இடம் இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த கோவிலோட திருக்குளம். இந்த கோவிலோட இந்த குளம் நேரத்துல தண்ணியே இப்போ இல்ல, ஒரே புல்லா வளர்ந்து இருக்கு. குபேரலிங்கம் அங்க பாத்தீங்கன்னா வானத்திலேயே ஒரே புல்லா வளர்ந்து இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா குபேரலிங்கம், இங்கேயும் ஒரு லிங்கம் இருக்கு. பிரகாரத்தை வந்து வீடியோ எடுக்க கூடாது.